நாமத்தில் வந்து யாவரையும் கிறிஸ்துக்களை வாழ்த்துகிறோம். இன்று செய்தியினுடைய தலைப்பு பலவீனத்திலிருந்து தப்புவது எப்படி. இதிலிருந்து தப்புவது எப்படி? பலவீனம். சோர்வோட வேற, ஆனால் இன்னைக்கு பலவீனம் குறித்து பார்க்க போகிறோம். பலவீனத்திலிருந்து நாம் தப்புவது எப்படி? பலவீனம் கிட்டத்தட்ட 4 காரியத்தில் பலவீனம் நமக்கு வரும். ஒன்று, ஆவிக்குரிய பலவீனம் வரும். என்ன பலவீனம் வரும்? ஆவிக்குரிய பலவீனம் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எந்திரிச்சு வர முடியாது, பைபிள் எடுத்தா படிக்க முடியாது, ஜெபம் பண்ணணும் உட்காந்தா ஜெபம் பண்ண முடியாது, ஊழியத்துக்கு போக நினச்சா ஊழியத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய பலவீனங்கள். இதுனா என்ன பலவீனங்கள்? ஆவிக்குரிய பலவீனம். 2வது, சரீரத்தில் பலவீனம். என்ன பலவீனம்? அநேக கிறிஸ்துவர்கள் வந்து சரீரத்தை கவனிக்கிற கிடையாது. அநேக ஊழியக்காரங்கள் கூட நம்ம வந்து ஆஸ்பத்திரி போகக்கூடாதுங்கிற டீச்சிங் உடையவர்கள் அல்ல, ஆனால் விசுவாசத்தில் வியாதியே வரக்கூடாதுங்கிற டீச்சிங் உடையவங்க. ஆனால் சில நேரத்தில் சரீரத்தை கவனிக்காமல், சரீரம் சோறு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? சித்திரம் வரைய முடியும். சரீரம் போயிடுச்சுன்னா அதனால தான் ரொம்ப சரீரத்துக்கு நம்ம கவனம் செலுத்தும். சரீரம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். சரீரத்தில் பலவீனம். சில பேர் நடக்க முடியாது, சரீர பலவீனம். 3வது, பொருளாதாரத்தில் பலவீனம் வந்துடுது. சிலருக்கு இதில் பலவீனம் வந்துடுது. பைபிளில் போட்டிருக்கு, பொருளாதாரத்தில் பலவீனம் ஆகும்போது சில நேரத்தில் அவன் திருடனாக மாறுறான்னு போடப்பட்டிருக்கு. பொருளாதாரம் அதிகமாக இருக்கும்போது ஆண்டவரை மறுதளிக்கிறான்னு பழைய ஏற்பாட்டில் ஞானி சொல்லியிருக்கிறாரு. பொருளாதாரத்தில் பலவீனம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே தடுமாறுறோம். என்ன செய்கிறோம்? தடுமாறுகிறோம். 4வது, மனதில் பலவீனம் வந்துடும். இதுதான் பெரிய பலவீனம். இதான் என்ன செய்யுது? ஒவ்வொரு பலவீனத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. மனதில் பலவீனம் வந்துச்சுன்னா தீர்மானம் எடுக்க தெரியாது. என்ன எடுக்க தெரியாது? ஏன்னா ஆவியில் அனலாக இருப்பேன் நான். சில நேரத்தில் மனதில் நான் பலவீனம் உடையவனாக இருப்பேன். மார்க்கெட்டில் போய் என் மிஸ்ஸஸ் காய்கறி வாங்கிட்டு சொன்னால் அவனுக்கு தெரியும் நான் மனதில் பலவீனம் உள்ளவன். சூத்த கத்திரிக்காய், சூத்த வெண்டைக்காயை நான் என்கிட்ட தள்ளி விட்டுருவான். அண்ணே இதான் நீ சூப்பர் வெண்டைக்காய், இதான் சூப்பர் கத்திரிக்காய்மா. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் என்ன செய்வாங்க? இதை போய் வாங்கிட்டு வந்தேன், கடைசி இந்த டிபார்ட்மெண்ட்டே எனக்கு வேணான்ட்டு. நம்ம பலவீனம் உள்ளவன் என்பது அது கடைக்காரனுக்கு தெரியும். நம்ம பலவீனம் உள்ளது யாருக்கு தெரியும்? தீர்மானம் எடுக்க தெரியாது. அப்படி அவன் சொல்கிறதுனா நம்பிக்கிட்டு இருப்போம். சில நேரங்களிலே கல்யாணமான புதுசில் என் மனைவியிட்ட வருத்தப்படுவது உண்டு. என்ன வருத்தப்படும்? ஏங்க நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேறீங்க, நல்லா சமைச்சு போட்டால் நல்லா சமைச்சு போட நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேறீங்க. நான் சொன்னேன், இனிமேலாச்சும் சொல்லுவீங்களான்னு. சொல்லவே மாட்டேன்னு. ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நான் ரசிக்கப்படுவதற்கு முன்னுக்க காலேஜில் நான் செய்த ஒரு பாவம் என்னை துரத்திக்கிறது, காயப்படுத்திக்கிறது. என்னங்க அந்த பாவம் செஞ்சீங்க? நான் கோ எஜுகேஷனோட தான் படித்தேன். பிஜி படிக்கும்போது என்னுடைய கிளாஸில் கோ எஜுகேஷன் லேடிஸ்னால் உண்டு. அதில் காயத்ரின்னு ஒரு லேடி இருப்பாள். அவள்கிட்ட இருந்து நோட்டு வாங்கணும். ஏன்னா முதல் நாள் என்ன செஞ்சுருக்க மாட்டேன், காலேஜில் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். யாரும் தரமாட்டாங்க, ஏன்னா ரொம்ப படிச்சுக்கிட்டே வரணும். ஒரு நாள் கூட அவங்க நோட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா படிக்க முடியாது. அவள்கிட்ட வந்து ஒரு நோட்டு வாங்குறதுக்கு எனக்கு அவள் பலவீனம் என்னன்னு தெரியும். அவளை பார்த்து காயத்ரி நீங்கள் கட்டியிருக்க சேலை சூப்பராக இருக்குமே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவள் நான் கேட்குறதெல்லாம் கொடுத்துருவா. அடுத்து கனகான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் காசு வாங்கணும். என்ன வாங்கணும்? காசு வாங்கணும். ஒரு தடவை அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்கா. அவங்க 2 பேரும் அவளும் சுடிதார் போட்டிருக்காங்க, இவளும் சுடிதார் போட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், இது யாருங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறேன். இதான் என் மகளா? தங்கச்சி மாதிரில இருக்குது. ரோட்டில் நீங்கள் நடந்து போனால் அக்கா தங்கச்சி நடந்து போன மாதிரி தானே இருக்குது. அவ்வளோதானே கேட்குறதுனா அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க காசை. அப்போ எனக்கே தெரியுது எந்த பலவீனம். அப்போ நான் சொன்னேன், நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறது பெருசு இல்லை, பண்ணாக்காங்க கனகாவும் காயத்ரி தான் வந்து நிற்கிறாள். அது எப்படின்னா, நல்ல கவனிக்க, ஒரு மேட்டில் பிரேக்கே பிடிக்காத சைக்கிளில் ஒருத்தியை உட்கார வச்சு அவளுக்கும் வண்டி ஓட தெரியல, அவளை இறக்கி விட்டா அவள் தடுமாறி ஓடி போவா பார்த்தீங்களா? அது மாதிரி ஒருத்தனை கிறுக்கு பிடிக்க வச்சிடலாம். இந்த மனம் பலவீனம் உள்ளவர்களை வைத்துக்கொண்டு நான் நினச்சேன், நான் எத்தனை பேர்கிட்ட ஏமாந்தோன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகம் முழுவதும் எதை தேடிக்கொண்டு இருக்கிறது? மனதில் பலவீனம். இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இந்த லேண்டுக்கார் இதில் நான் மாட்டினது என் மன பலவீனத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்கள் மன பலவீனத்தை யார் பயன்படுத்தலாம்? நீங்கள் மனதில் பலவீனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அழிச்சிடுவது. அநேக நேரங்களிலே நம்ம நல்ல ஜெபம் பண்ணுறோம், நல்ல ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கை தீர்மானம் எடுக்க தெரியாமல் தடுமாறுறதுக்கு காரணம் மன பலவீனம். என்ன பலவீனம்? ஆத்துமாவில் பலவீனம். அப்போ இந்த பலவீனத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. முதல்ல இதில் பலவீனமாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கக்கூடாது.
ஏன் பலவீனம் வருது, அந்த பலவீனத்திலேருந்து எப்படி மீட்கணும். ரெண்டாவது, சரீரத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் போக முடியும், நீங்கள் போய் ஊழியம்னா செய்ய முடியும். அடுத்து ஆத்துமா, மனதில் தீர்மானம் எடுக்கிறதுல பலவீனமாக இருக்கக்கூடாது. அப்போ கடைக்காரனுக்கு நல்லா தெரியுது, இவன்ட்ட இன்னைக்கு சுத்த வெண்டைக்காயை இவன்ட்ட தள்ளி விட்டுறலாம், நல்லா அவனுக்கு என்ன செய்யுது தெரியுது. நம்ம ஒரு பலவீனம் உள்ளவர்களும் தெரியுது. அதனால நம்மகிட்ட. நாலாவது, பொருளாதாரத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் என்னவா இருக்கக்கூடாது, அந்த அந்த தொட்டுக்க தொடச்சக்க அந்த 500ரூவானா 550 அப்படியே பேலன்ஸ்லேயே வண்டி ஓட வேண்டியதாக இருக்குது. என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு 100 ரூபா எடுத்தால் போச்சு, அவ்வளோதான், ஃபைனில் போய் விழுந்துடும். அந்த பலவீனமாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. இல்லை சரி. இப்போ முதலாவது யூதர்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். சங்கீதம் 105:37, உபாவும் 37:17-18 வாசிக்க போகிறோம். சங்கீதம் 105:37. சங்கீதம் 105வது சங்கீதம் 37வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போகும்போது அந்த 12 கோத்திரத்தில் பலவீனன் ஒருவனும் இல்லை. அவங்க கஷ்டத்தில் வாழ்ந்தாங்க, அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய அந்த பஸ்கா பலியில் அவங்க பங்கு பெறனாலையும் என்ன காரணமோ தெரியாது, ஒருத்தம் கூட பலவீனன் இல்லை. நீங்கள் பஞ்சாபில் போய் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனே பார்க்க முடியாதான். அந்த தேசத்தில் மாநிலத்தில் என்ன பார்க்க முடியாதான், மார்வாடிஸே பாருங்கள், பிச்சை எடுக்கிற மார்வாடிஸ் பார்க்க முடியாது. அவங்க ஏழையானாலும் தூக்கி விட்டுருவாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த சாட்சி என்னவென்றால், ஒருத்தன் கூட பலவீனம் உள்ளவன் இல்லை. இதே உபாகமம் 25வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் வாசிக்கும் போது, உபாகமம் 25:17-18 நம்ம வாசிக்கும் போது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, அடுத்த வசனம், நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்துள்ள பலவீனர் எல்லாம் வெட்டி போட்டான். வெட்டினான். நல்லா கவனிங்க, அந்த பலவீனம் உள்ளவர்கள் ஒருவர் கூட அங்கே இல்லை. அப்படி வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அமலேக்கரை என்ன செய்தார்கள் என்றால், கடைசியில் எவன் பலவீனமாக வந்தானோ அவனை வெட்டி போட்டான். நல்லா கவனிங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்கிறேன். நீ எப்போ பலவீனமாக இருக்கீங்களோ, சர்ச்சாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் பலவீனம் உள்ளவர்கள் யாரும் சத்துருக்கு தெரியும். உன்னுடைய நம்ம சபையில் பலவீனம் உள்ளவர்கள் யாரும் சத்துருக்கு தெரியும். இங்கே வாசிக்கிறோம், பலவீனரை வெட்டி விட்டானா அவங்க நடக்க முடியல. இப்போ இதை அந்த வசனம் அப்படியே நிக்கட்டும். சிங்கம் வேட்டைக்கு போகுது. அப்போ என்ன செய்யணும், சில காட்டு மாடுகள் இல்லைன்னா குதிரைகள் வேகமாக ஓடும். சிங்கத்துக்கு தெரியும், அது ஓடி போய் ஒரு மிருகத்தையும் அதனால பிடிக்கும், தந்திரத்தில் தான் பிடிக்கும். இப்போ சிங்கம் இருக்குது, அதை வச்சுக்கலேன், அதுக்கு பசி, அதுக்கு ஒரு மாட்டையோ ஒரு மானையோ ஒரு குதிரையோ பிடிக்கணும். அது என்ன செய்யணும், அது சிங்கங்க அந்த குதிரை போகும்போது அந்த குதிரை பக்கத்தில் அந்த புதரில் உட்காந்துருக்கும், ஆனால் அது துரத்தாது. அந்த அந்த மாடு கூட்டங்கள் எல்லாம் ஓடியாந்துக்கிட்டே இருக்கும். அதில் பலவீனமுள்ள அந்த குதிரை வர்ற வரைக்கும் காத்திருக்கும். எது வரைக்கும் காத்திருக்கும், ஒன்று அது குட்டி குதிரையாக இருக்கலாம், குதிரை குட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப வயசாகி நடக்க முடியாத குதிரையாக இருக்கலாம், இல்லைன்னா எங்கேயாச்சும் கால் அடிபட்டு நொன்ற ஒரு குதிரையை என்ன செய்யலாம், அது வரைக்கும் அந்த சிங்கம் விரட்டாது. அப்போ அது எப்போ கண்டுபிடிக்குதோ இந்த சிங்கம் கால் நொண்டி இந்த குதிரை போகுதுன்னு தெரிஞ்சா அதைத்தான் அந்த சிங்கம் விரட்டுமே ஒழிய வேற 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம், கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறான், அவன் டக்குன்னு எல்லா விசுவாசியும் பிடிச்சிட முடியாது, பிடிக்காமல் இருக்கவும் முடியாது. அவன் கவனம் முழுவதும் விசுவாசிகள் மேலே தான், அவிசுவாசிகள் மேலே இல்லை. அப்போ அவன் யாரை தேடிக்கிட்டு இருக்கான், யார் பலவீனம். அப்போ அந்த சிங்கம் தேடிக்கிட்டு இருக்கு, எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கு, நமக்கு உணவு வேணும்னா இப்போ போனோம்னா நம்மளை எல்லாம் மிதிச்சே கொண்டுருங்க. அதுக்காக அந்த பலவீனமுள்ள அந்த மிருகம் நொண்டி வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் துரத்தும். நீங்கள் வானத்தில் சில நேரங்களில் பறவைகளை பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் பறக்கும். எப்படி பறக்கும், வி ஷேப். ஏன் வி ஷேப்பில் பறக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த முதல்ல போகிற பறவை தான் அந்த பறவை கூட்டத்தினா லீடர்ஷிப் எடுத்து நடத்திட்டு போகுது. மற்ற பறவைகள் ஏன் நேராக நடக்காமல் அப்படி வி ஷேப்பாக வருதுன்னா, அந்த முதல் பறவை ரெக்கை அடிக்கும் போது காற்று பின்னுக்கு தள்ளும். எனவே அந்த பலவீனமுள்ள அடுத்த பறவை என்ன செய்யும், தான் ஸ்ட்ரெயின் பண்ணுறதை காட்டலாம், அந்த காற்றுல இது ரெக்கையை அடித்தா ஈஸியாக அடிச்சிடலாம். ஏற்கனவே அந்த காற்று அப் அண்ட் டவுன் வந்துட்டு இருக்கும். அப்புறம் ரெக்கையை லேசாக அடித்தா வந்துடும். 3வது பறவை என்ன செய்யும், அதனுடைய காற்றுல பிடிக்கும். 4வது பறவை, இப்படியே ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு காற்றை பிடிச்சி வரும். அதே மாதிரி ரைட்டில் ஒரு ரோ போகும், லெஃப்டில் ஒரு ரோ போகும், வி மாதிரி அந்த பறவைகள் பறந்து போயிட்டுருக்கும். அதில் பலவீனமுள்ள பறவை எது என்றால், இந்த கடைசியில் 2 பறவை பறக்க பார்த்தீங்களா, பலவீனம். இப்போ சில மலைகள் மேலே கழுகுகள் காத்திருக்கும்.
இவங்க தேசம் விட்டு தேசம் பறந்து போவாங்க. பறவைகள் பறந்து போகணும், சும்மா ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்க அப்படிப்பட்ட பலம், அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. அப்போ இந்த கழுகு எதை பார்த்துருக்கேன்னா, சரி, அந்த ரோலில் எந்த பறவையும் பிடிக்காது, கடைசியாக பறந்துருக்க அந்த பறவையை தான் பிடிக்கும். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு சத்ரு தேடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நீங்கள் நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதனாலன்னா பலன். முதலாவது பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பலவீனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2-7 வரைக்கும் ஆவிக்குரிய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல பலனை பார்த்துக்குருவோம், அதுக்கப்புறம் பலவீனத்திலேருந்து மேற்கொள்றதை எப்படின்னு பார்த்துக்குருவோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2-7 வரைக்கும், தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவனை அலங்கார வாசல் என தேவாலயத்திலே வைப்பார்கள். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். 5லேருந்து போடுங்களேன், 5வது வசனத்திலேருந்து எல்லாம் தெரிஞ்சது தானே. அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்கள் நோக்கி பார்த்தான். இப்போ இந்த பிச்சைக்காரன் பேதுருட்ட ஏதாச்சும் பணம் கிடைக்குமான்னு தான் நோக்கி பார்க்குறான். அடுத்த வசனம், அப்போது பேதுரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. தேவனுடைய பிள்ளை அவன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலை. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, ஆவிக்குரிய பலன் இருக்கும் என்றார். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்கின்றான். அடுத்த வசனம் போடுங்க. வலது கை நான் பிடித்து தூக்கி உடனே அவனுக்கு காலிலும் ஆவிக்குரிய பலன் இருக்கும் என்றால் உன்னாலே அற்புத அடையாளங்களை எளிதாய் செய்ய முடியும். பிரச்சனையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க முடியும். அதனால தான் முதலாவது நீங்கள் ஆவிக்குரிய இதில் பலமுடையவர்களாக இருக்க வேண்டும். யானைக்கு எப்படி பலன் இருக்கோ அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அநேக நேரத்தில் பலவீனனா பிரச்சனையை வச்சு கவலைப்பட்டு எப்படியெல்லாம் பலவீனம் வருதுன்னு பார்க்க போகிறோம். பலவீனப்படுத்தி உங்களுடைய பவரை பிசாசை இறக்கி வச்சிடறான். எப்படி பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஃபுல்லாக சார்ஜில் இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் பேதுரு ரோட்டில் நடந்து போகும்போது ஆலயத்துக்குள்ளே செய்யலை, ஆலயத்துக்கு வெளியே செய்தார். எப்போயுமே ஆவியில் பலனாக இருக்க வேண்டும். சரீர பலனை குறித்து 1 ராஜாக்கள் 18-19-40 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது வசனம். 1 ராஜாக்கள் 18-19 அங்கே வாசிக்கிறோம். பாகால் உடைய தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசாபால் தீர்க்கதரிசி 400 பேரையும் எலியா ஒருவனையும் வெட்டி போட்டான். புதிய ஏற்பாட்டில் நம்ம யாரையும் ஆளை வெட்டுற வேலை நமக்கு இல்லை. நமக்கு ஒரே எதிரி பிசாசு தான். நமக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு பலன் இல்லை. வெண்டைக்காயை வெட்டுறதுக்கு என்ன கிடையாது. அந்த காலத்தில் எல்லாமே அரைச்சி தான். இப்போ எல்லாம் மிஷினை தொட்டால் என்ன, சுவிட்சை தொட்டால் போதும். அது கூட என்ன செய்ய முடியாது. வீட்டில் நல்ல டில்டன் கிரேண்டர் இருந்தால் கூட மாவு தான் என்ன செய்வோம், வாங்க முடியும். ஏன்னா நம்ம உடம்பு அந்த அளவுக்கு கழுவுறதுக்கு சத்து இல்லாமல் போயிடுச்சு. எதுக்கு சத்து இல்லாமல் போயிடுச்சு கோச்சிக்கிறாதீங்க. அந்த அளவுக்கு எல்லார் வீட்லேயும் தான், எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு. சிலர் வீட்டில் சமையலே இல்லாமல் ஒரு குடும்பத்தில் கேட்டேன். அந்தம்மா காசு வாங்கிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தர். இன்னும் கேட்டால் குடும்பத்திலேயே சமைக்காதான். இன்றைக்கி அமெரிக்காவில் வீடு கட்டும்போது கிச்சனே வச்சு கட்ட மாட்டானா. ஏன்னா எதுக்கடா கிச்சனை வெட்டி ஒரு இடத்த வேஸ்ட் பண்ணுற, என்றைக்கு நம்ம சமைக்க போகிறோம். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைங்க எளிய குறித்து வாசிக்கிறோம். 400 பேரையும் அங்கே ஒரு 450 பேரையும். அப்போ எவ்வளோ பலன் உடையவனாக எளியாக இருந்திருப்பான் பாருங்க. சரீரத்தில் நீங்கள் நானும் பலன் உடையவர்களாக இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் அதே தான் 18-40 போடுங்க. 1 ராஜாக்கள் 18-40 18வது வசனம் 18-40 அதில் போடப்பட்டிருக்கு. அவன் எளிய அவர்களை எல்லாரையும் வெட்டி போட்டான் என போடப்பட்டிருக்கு. நான் 850 பேர் எவ்வளோ பலன் இருக்கும் பாருங்களேன். நமக்கு 850 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நமக்கு பலன் இருக்காது. அவன் எல்லாத்தையும் வெட்டி போட்டான், அவ்வளோ பலன். நீங்கள் 1 ராஜாக்கள் 18 வாசிக்க வேணாம். 40-லேருந்து 44-லேருந்து 46 வரைக்கும் வச்சிங்கன்னா, ஆகாப் ரதத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு ஓடுறான். ரதம் போகிற வேகத்தை காட்டில் எளியா வேகமாக ஓடுறான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே கடைசி நாள் வரைக்கும் அவைங்கள் ஒன்றும் கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. நேற்று ஒருத்தர் பேசியிருந்தேன். அவர் சுகர் இருக்கா, சுகர் இருந்தால் ஏதாச்சும் ஒரு பாட்டை அடிச்சிருமே. நான் சொன்னேன், அப்பா ஆண்டவரே எனக்கு எதுவும் ஒரு இனிமை இருக்குது உடம்புல, அதனால இந்த பாட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. அது அந்த சுகரும் போயிடட்டும், ஆனால் இந்த பாட்டை அழிஞ்சிடக்கூடாது. இப்படி கடைசி வரைக்கும் ஓட்டம் அம்மனுக்கு ஓடணும். ஆத்துமாவில் பலனை குறித்து வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 23-லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, சாலமோனுடைய ஞானத்தை கண்டு அவர்கள் பயந்தார்கள் போடப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 28வது வசனம் மட்டும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். ராஜா இந்த நியாயத்தை இஸ்ரேல் எல்லாரும் கேள்விப்பட்டு விசாரிக்கிறதுக்கு தேவனாரில் ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டவனே. நீ உன் தீர்மானத்தை பார்த்து யாராச்சும் பயப்படுறாங்களா? எடுக்கிற தீர்மானத்தை பார்த்து 5 நிமிஷம் போதும் ஒரு ஆளை அடையாளம் பண்ண. அவன் எடுக்கிற தீர்மானத்தை வச்சு அவன் யாருன்னு சொல்லிடலாம். என்ன ஒரு
2 பேர் வேசிகள். அவர் 2 பேரும் ஒரே வீட்டில் குடியிருக்காங்க. ஒரு வேசியுடைய குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தை இறந்து போன வேசி வீட்டில் தான் இவ குடியிருக்கா. ஹவுஸ் ஓனர் யாருன்னா அந்த வேசி. எந்த வேசி குழந்தை இறந்து போச்சுல அந்த வேசி. அவள் வீட்டில் இந்த வேசி குடியிருக்கா. இவளுடைய குழந்தை 3 நாளைக்கு முன்னுக்கு பிறந்துருச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த வேசியினுடைய குழந்தை பிறந்துச்சு. அவள் குழந்தை பிறந்ததுனால இறந்ததுனால இப்போ அவன் என்ன செஞ்சிட்டான், இந்த குழந்தை 3 நாளைக்கு முன்னுக்கு பிறந்த குழந்தைய தூக்கி தான் வச்சுக்கிட்டான். இந்த பெரிய பிரச்சனை ராஜாட்ட கொண்டு வராங்க. சாலமோனுடைய தீர்மானத்தை பார்த்து அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் ஞானத்தை பார்த்து ஜனங்கள் பயந்தார்களா. நீ தீர்மானம் எடுக்கிறதுல தான் உன் வாழ்க்கையே இருக்குது. நீ ஆவியில் அனலாக இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இந்த தீர்மானங்கிறது ஆத்துமா. அதில் நீ பலவீனமாக இருந்தீங்கன்னா உன்னால் தீர்மானம் எடுக்க தெரியாது. தேவப்பிள்ளை இப்போ சாலமோனுடைய தீர்மானம் டிசிஷன் பவர். நல்லா கவனிங்க. யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அந்த போத்திபார் மனைவி தொந்தரவு பண்ணுறான், ஒரு பாவத்துக்கு அடிமையாக்கும்படி. ஆனால் யோசேப்புடைய தீர்மானம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு நாளும் யோசேப்பு தவறான தீர்மானம் எடுக்கல. தினந்தோறும் தொந்தரவு பண்ணுறான். சாலமோன் ஆபிரகாம் எடுத்துங்க. சாரால் கொண்டு இவ்வளோ மூலமாக பிள்ளை அவனே அடுத்த நிமிஷம் ரெடி அப்படின்ட்டார். எவ்வளோ பலவீனமாக ஆபிரகாமுடைய சிந்தனை இருந்திருந்தா. கொஞ்சம் போராடின பிறகு ஆபிரகாம் ஆகாரம் எடுத்திருந்தா பரவாயில்ல. அது சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிட்டாரு, ஆகாரோட ஒரு உறவு வைத்து ஒரு தவறான சந்ததியை உருவாக்கி விட்டார். அந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய சிந்தை ஆத்துமா பலவீனமாக இருக்கு. உங்கள் ஆத்துமா பலமாக இருக்கணும். பலவீனமாக இருந்தோ அதனால தீர்மானம் எடுக்க தெரியாது. நான் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் தவறாக போய்விடும். அதனால வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கான். ஆபிரகாமுடைய தவறு நிமித்தம் அன்னைக்கு ஆபிரகாம் யோசேப்பு போல இருந்திருந்தா புத்தி சொல்லியிருக்கலாம். யாருக்கு புத்தியை சொல்லியிருக்கலாம் என்ற சில நேரத்தில் கணவன் மனைவி எடுக்கக்கூடிய தீர்மானங்களாக இருந்தாலும் அது தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும் நீங்கள் நான் எதிர்த்து நிற்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறணும். அதனால குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை. இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு வார்த்தையோட பேசுகிற மாதிரி போடலை. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு தவறான தீர்மானத்தை நீ எடுத்திருக்கிற, இதனுடைய பின்விளைவுகள் உனக்கு தெரியாதா, ஏன் இந்த தவறான தீர்மானம் எடுத்தார், இனிமேல் பார்க்க போகிறோம். சரி, இது ஒவ்வொன்றும் பார்த்தா சரீர பலன், ஆத்தும ஆவிக்குரிய பலன் பார்த்தாச்சு, சரீர பலன் பார்த்தாச்சு, ஆத்தும பலன் பார்த்தாச்சு, பொருளாதார பலன் உங்களுக்கு தெரியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம் தாக்குகிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏசாயா 57 அதிகாரம் 10வது வசனம் போடுங்க. ஏசாயா 57 10வது வசனம். ஏசாயா 57 10 போட்டாச்சா? வழி தூரமானதால் உழன்று போகிறாய். முதலாவது, நம்ம ஜெபத்துக்கு பதில் வராமல் நம்ம வழி தூரமாக இருக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம். எப்பொழுது சோர்ந்து போகிறோம்? ஒரே காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் முடிவு வரல. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே நாம் ஏன் சோர்ந்து போகிறோம் என்றால், தேவப்பிள்ளையே, நம்ம ஜெபத்துக்கு சீக்கிரம் ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். நீ ஆதியாகமம் 12:1-2 போடப்பட்டிருக்கு. போட வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்சு வசனம். அந்த ஆண்டவர் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து, உன்னை வானத்தின் சந்ததியை போல, உன்னை நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் வாக்கு தத்துவம் கொடுத்த ஆண்டவர். எத்துப்பாய் வாக்கு தத்துவம் கொடுத்தாருன்னா 75 வயசு வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு. 86 வயசு வரைக்கும் காத்திருக்கிறாரு. ஆசீர்வாதம் வரல. இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வருகிறது என்றால், உங்களுடைய வழி தூரமாகும் போது சோர்வது. 75 சொல்லி 86 தவறு பண்ணி 99 தான் கிடைக்குது. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராத நேரத்தில், ஒரு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, அது போக 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 தூரம் ஆக நமக்கு டிப்ரெஷன் வந்துடுது. கடைசியில் முடிவு கட்டிடுவோம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று. 1 ராஜாக்கள் 19:4-8 வரைக்கும் உங்களுக்கு தெரியும். எலியாவின் காரியத்தை குறித்து நமக்கு தெரியும். ஆனால் சகரியாவை பார்க்குறோம், நம்பிக்கை இழந்து போயாச்சு, அவ்வளோதான். இனி ஆண்டவர் எங்கே நம்ம ஜெபத்தை கேட்க போகிறாரு, அதெல்லாம் மறந்துட்டார். நம்ம ஜெபத்தெல்லாம் ஏற்கவில்லை நினைத்தார். 1 ராஜாக்கள் 19 வனாந்திரத்தில் இப்போ எலியாவை குறித்து போய் இவங்கெல்லாம் டிப்ரெஷனில் விழுந்தவங்க தான். டிப்ரெஷனோட சில பலவீனத்தில் விழுந்தவங்க தான். இன்றைக்குமே வழி தூரமாகும் போது இங்கே வாசிக்கிறோம், அந்த வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ண போய் சாக வேண்டும், கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளி பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல. வாசிப்போம் 8 வரைக்கும் போடுங்க வரிசையா. அடுத்து, ஒரு சூறைச்சீரியங்கள் படுத்து கொண்டு திரைப்படம், தூதனை எழுப்பவனை தட்டி எழுந்து போஜனம் பண்ண என்றான். வாசிப்போம், அவனுக்கு ஆகாரம் வைக்கப்பட்டிருந்து திரும்ப படுத்து கொண்டான். அடுத்த வசனம், நீ சொன்ன தட்டி எழுப்பி நீ எழுந்து நீ போஜனம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்ம வாழ்க்கையில் ஏன் சோறு வருகிறது என்றால், ஒரே பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த சிவில் கேஸ்னால் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வாய்தான்னு போடுவாங்க. என்ன போடுவாங்க? நானும் இப்போ ஒன்று மாட்டியிருக்கேன். அது முடிஞ்சு நினைக்கிறேன். வாய்தா.
கடைசியில் இவரும் நடந்து வருவார், அவரும் நடந்து, 2 பேரும் ஒரே பஸ்ஸில் தான் வருவாங்க. வாதியும் பிரதிவாதியும் கடைசியில் 2 பேர் பார்ப்பாங்க, பேசாமல் அலையிறதுக்கு நம்ம 2 பேரும் சமரசமாக போயிடுவோம். எத்தனை நாள் தான் வாய்தா போடுறது சிவில் கேஸுக்கு? சிவில் கேஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணது இல்லை, உங்கள் முகங்களை பார்த்தா தெரியுது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சிவில் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கும், அந்த கேஸுக்கு தெரிஞ்சது வாய்தா வாங்க தான் போவோம். அவர் வக்கீல அரேஞ்சர் பண்ணாலும் அவர் வாய்தா தான் வாங்குவார். அதுக்கு முடிவே சொல்ல மாட்டான். கிட்டத்தட்ட அது 4 தலைமுறை 5 தலைமுறை வரும். எத்தனை தலைமுறை வரும்? 5 தலைமுறை வரும். இவனு அணிஞ்சு வாலிப வயசாக போகுது, கேஸ் போட்டு கடைசியில் இவனுக்கு ஒரு 70 வயசு 80 வயசாக எடுத்து பேரன் நடந்துட்டு இருப்பான். கடைசியில் சொல்லுவாங்க, சண்டைக்காரன் காலில் கூட விழுந்துடலாம், சாட்சிக்காரன் உள்ள காலில் விழுகிறத காலிலுங்கிற மாதிரி. தேவனுடைய சில நேரங்களிலே நமக்கு ஏன் டிப்ரெஷன் வருது? நான் எலியாவை குறித்து அவன் சொல்கிறான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. அவன் ஆக்சுவலாக ஓரே பருவதம் போக வேண்டும். அந்த இடத்துல இங்கே வாசிக்கிறோம், தூதனை எழுப்பி அவனுக்கு போஜனம் பண்ணுன்னு சொல்லி. முந்தின வசனம் போடுங்க. முந்தின வசனம், ஒரு அப்பமும் அடையும் தண்ணீரும். அடை என்பது வேத வசனத்தை குறிக்கிறது, தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில பலவீனம் வரும்போது பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தையும் வந்து விட்டார், உனக்கு பலன் வந்து விடும். இப்போ நம்ம வாழ்க்கையில ஏன் பலவீனம் வருதுன்னா, நம்ம தூரமாக போயிடுறோம். தூரமாக போக போக நமக்கு சோர்வு வருது, டிப்ரெஷன் வருது, பலவீனம் வருது. சாத்தானுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல பலவீனப்படுவீங்கன்னு தெரியும். சில நேரங்களிலே சில ஃபைலை நீங்கள் தூக்கி போட்டுடணும், அந்த ஃபைலை காத்த நிறைவேற்றுவார். பல நாட்களாக சில ஃபைல் மூடி வச்சுருப்பாங்க, இனிமேல் இந்த ஃபைலுக்கு வேலையே இல்லை, முடிஞ்சு போச்சு. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா? பெறாது. உலர்ந்த எலும்புகள் உயிர், நீ மூடி வச்சுட்ட, நம்பிக்கையை இழந்து போயிட்ட. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் நம்பிக்கையை இழந்து போயிட்டாங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் வருமாங்கிற அளவுக்கு நீ போயிட்ட. ஏன் நம்ம வாழ்க்கையில் டிப்ரெஷன் வருது? இப்போ நான் சொல்கிறேன் வச்சுங்களேன், யாரை பார்த்து, யாராச்சும் ஒருத்தரை பார்த்து, விஜயலட்சுமி சிஸ்டரை பார்த்து, சிஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் தரேன், நீங்கள் 1 லட்ச ரூபா கடனில் இருக்கீங்கன்னு சொல்லியாச்சு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்குறாங்க, தரேன். அடுத்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை இதே நாளில் கேட்குறாங்க, தாரேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க, தாரேன். கடைசியில் அவங்க என்ன முடிவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன முடிவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இனி இவர்கிட்ட போகிறது வேஸ்ட். உண்மையிலே நான் வச்சிருந்து கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ஏன்னா டூரியேஷன் ஜாஸ்தி ஆகும்போது பலவீனம் வந்து அந்த ஆள் மேலே உள்ள நம்பிக்கையே போயிடுது. நான் தாரேன் தானே சொன்னேன், இன்னைக்கு தாரேன்னு சொல்லல. என்ன மைண்டில் பிடிக்கிறேன், தாரேன் தானே. ஆண்டவர் சில நேரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது என்னைக்கு தாரேன்னு சொல்லி தொலைய மாட்டேன். அதான் பெரிய பிரச்சனையா நமக்கு. என்ன பிரச்சனை? இப்படியே காட்டி நயங்காட்டியே பாலும் தேனும் தான் காட்டினார். அங்கே உள்ளே இருக்கிற பிரச்சனையை காட்டல. 7 ராஜா கத்தியோட நிற்பாங்கன்னு காட்டியிருந்தா அவன் அன்னைக்கே உட்காந்துருப்பான் எகிப்தில். நயங்காட்டி அழைக்கிற தேவன் நம் தேவன். எப்படிப்பட்ட தேவன்? ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஜெபம் பண்ணி உடனே பதில் கிடச்சிச்சு. ஆமாம், அப்போ தானே நீ வருவ. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் வீட்டில் டாமின்னு ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாய் சாப்பிடாம படுத்து கிடந்துச்சு. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வந்து கிடக்க, டாமி 3 நாளாக சாப்பிடாம பட்டினியாக கிடக்குனாங்க. நான் போய் ஜெபம் பண்ணுறேனே, எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் வந்தாங்க. இயேசுவின் நாமத்தில் டாமி எந்திரிச்சு சாப்பிடுன்னு எந்திரிச்சு சாப்பிட்டுருச்சு. எங்கள் அக்கா சொல்கிறாங்க, எனக்கு கை காலில் ஆடுது. ரொம்ப ரமேஷ் ஜெபம் பண்ண உடனே நாய் சாப்பிட்டுருச்சு. 3 நாள் சாப்பிடாத நான் கை தட்டினாங்க. அன்னைக்கு டாமி சாப்பிட்டுச்சு, இன்னைக்கு மாமி கூட சாப்பிட மாட்டேங்குது. நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்கு எப்படி உற்சாகத்தினால ஆண்டவர் நிரப்புறாருன்னா, கேட்கறாருன்னா உடனே கொடுக்காரு. பிள்ளைக்கு கூட அப்பா கேட்ட உடனே அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. என்னது 2 பவுன் செயின் கேட்குறாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துறீங்க, நீ நல்லம்மா. ஒரு பைக் வேணும்னு கேட்டோன்னா உடனே வாங்கி கொடுத்தா நீங்கள் நல்லப்பா, நீங்களும் பைக் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு 10 வருஷம் எடுத்தேன்னா அந்த மனுஷன்ட்டு போய் பைக் கேட்குற, எப்படிமா அவரோட வாழ்க்கை வாழ்கிற நீ? தேவனுடைய பிள்ளைய முதலாவது நம்ம வாழ்க்கையில் ஏன் பலவீனம் வருகிறது என்றால், நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஆண்டவர் கூட்டு போனால் பலம் வருது. சில ஜெபங்கள், சில காரியங்கள். அப்போ அந்த நேரத்தில் இப்போ எலியாவையும் தான் பார்க்குறோம், அவன் பல மைல்கள் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த பலவீனத்தில் அவரை பலப்படுத்த கர்த்தர் அவருக்கு வார்த்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். 2வது எப்பொழுது நமக்கு பலவீனம் வருகிறது? உபாகமம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போமா? உபாகமம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை போடுறோம். உபாகமம் 2வது அதிகாரம், உபாகமம் 2வது அதிகாரம் பார்த்தீங்களா? உபாகமம் 2:1. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி செவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டையே சுற்றி திரிந்தோம். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். திரும்பி முதல் வசனம் போடுங்க.
அநேக நாள் சேயீர் நாட்டையே சுற்றி திரிந்தோம். தேவனுடைய பிள்ளை, சில நாட்களிலே ஆண்டவர் உங்களை சுற்றுப்பாதைகளை நடத்துவார் என்றால் நமக்கு டிப்ரெஷன் வந்து விடுகிறது. எதில் வந்து விடுகிறது? எதில் வந்து விடுகிறது? டிப்ரெஷன் நமக்கு வருவதற்கு காரணம் சுற்றுப்பாதை. நமக்கு சுற்றுப்பாதை பிடிக்காது, நேர்பாதையில் தான் நடத்தணும். சுற்றுறாங்க, சுற்றின இடத்தையே சுற்றுறாங்க, இது சேயீர் நாட்டையே சுற்றுறாங்க, அடுத்து போக மாட்டேங்குது. அதே இடத்த சுற்றி வராங்க. எத்தனை நாள் தெரியல. யோசுவா 6வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் போடும்போது அங்கே போடப்பட்டிருக்கு, வாசிப்போம். யோசுவா 6வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன போடப்பட்டிருக்கின்றார்? யுத்த புருஷியாக நீங்கள் அனைவரும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கிடவீர்கள். அடுத்து பிடித்து கொண்டு போய் 7ஆம் நாளிலே 7 தரம் சுற்றி வர கிடவீர்கள், 13 தடவை சுற்றி வாங்க. கரெக்டாக சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ சுற்றுறதுல எத்தனை சுற்றணும்? 13 தடவை சுற்றணும்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த சேயீர் நாட்டை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன கிடைக்க மாட்டேங்குது, அடுத்து எங்கே போகிறதுனே தெரியல. நம்ம சில நேரத்தில் பலவீனம் ஆகிறோம். சுற்றுப்பாதை ஒரே இடத்துல. எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், பேர் சில விரும்பல. அவருக்கு ஸ்கூலில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஏன் தெரியுமா? 10ஆம் கிளாஸே 4 வருஷம் படித்தார். 10ஆம் கிளாஸ் எத்தனை வருஷம் படித்தார்? அவங்க வாதிய சொன்ன, இன்றைக்கடா இந்த 10ஆம் கிளாஸை விட்டு எந்திரிக்க போகிறேன். அப்போ எஸ்எல்சின்னு ஒன்று இருக்கும், அப்போ +1 +2 இல்லை. இன்றைக்கடா போன வருஷம் தான் உன்னை பார்த்தேன், இங்கே அதுக்கு முந்தின வருஷம் உன்னை பார்த்தேன், இந்த வருஷமும் உன்னை பார்க்குறேன். அவர் ஒருத்தர் தான் ஹைட்டாக இருப்பார், ஸ்போர்ட்ஸில் அவர் தான் எல்லா கப்பையும் எடுப்பார். ஏன்னா ஒரே படிப்பு 4 வருஷம் படித்தேன், ஹைட்டாக இருப்பார். எல்லாம் கீழே சின்ன பையங்களாக இருப்போம். ஒவ்வொருத்தருக்கு என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க, அடுத்த ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10ஆம் கிளாஸையே சுற்றிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகல. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இந்த சுற்றுப்பாதை என்பது நமக்கு பலவீனம் ஆயிடும். டைரெக்டாக கொண்டு போனால் தான் பிடிக்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எரியோவை சுற்றும் போது ஆண்டவர் கவுண்டிங் கொடுத்தாரு. என்ன கவுண்டிங் கொடுத்தாரு? 13 தடவை தான் நீ சுற்றுவ, 13வது தடவை சுற்றும் போது நீ விடுதலை ஆயிடுவ. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரங்களில் சுற்றுப்பாதையில் போகும்போது இங்கே சேயீர் நாட்டை சுற்றி வராங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த சேயீர் நாட்டை சுற்றுறதுக்கா ஆண்டவரே, அதுக்கடுத்து தான் அமலேக்கிற பார்க்க போகிறாங்க. இதைத்தானே ஏன் சில நேரங்களில் கர்த்தரை ஏன் சுற்றுப்பாதை வழியாக நம்மளை கொண்டு வராருன்னு தெரியல. நீங்கள் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனமும் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:48 வாசிப்போமா? இங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? கர்த்தரை பணிந்து கொண்டு நான் அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாய் ஆபிரகாம் தேவனாயிருக்க கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். நேர் வழி. நேற்றைய தினத்தில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையுடைய அந்த அலைன்ஸ் விஷயமா நானும் மனைவியும் போயிருந்தோம். அவர் கேட்டார் என்கிட்ட, பாஸ்டர் என் பிரதர் ரிலேட்டிவ் தான், என் பேரை சொல்லி உரிமையாக கூப்பிடுவார், என் மகளுக்கு ஒரு பையன் வேணும். கவலைப்படாதீங்க, 15 வருஷம் கழிச்சு நாங்கள் கேப் விட்டு பழகணும், வாங்க போவோன்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே அவரும் அவசரமாக கிளம்ப வேண்டியதாயிருச்சு, நானும் அவசரமாக கிளம்ப வேண்டியதாயிருச்சு. 4 நாள் அந்த ஃபார்மை மட்டும் ஃபோட்டோ எடுத்தார். வீட்டுக்கு வராரு, 3 இது ஃபோன் நம்பரே அதில் விழுகலை, அந்த செல்லில் சரியாக விழுகலை. ஒன்று தான் விழுந்துச்சு. அந்த ஒன்றை கான்டாக்ட் பண்ணார். கடைசியில் பார்த்தா அவர் ஒரு வழியில் அவருக்கு சொந்தக்காரர் ஆகிட்டார். இப்போ 2 பேரும் பேச பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட அது 90% சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒன்று தான் பார்த்தாங்க, 90%. அவர் சொல்கிறாரு, அப்படியே கையை பிடிச்சி இயேசுநாதர் கூட்டி வந்த மாதிரி இருந்துச்சு. எதை பிடிச்சி கூட்டி வந்த மாதிரி இருந்துச்சு? ஃபைல், இவ்வளோ பெரிய ஃபைல், 10 ஃபைல் இருக்குது. டாக்டருக்குன்னு ஒரு ஃபைல், இன்ஜினியருக்கு ஒரு ஃபைலு, நர்ஸுக்கு ஒரு ஃபைலு, இவ்வளோ ஃபைலையும் நான் 10 ஃபைலையும் புரட்டுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஊழியர் இருக்கிறனால அனுப்பி கொடுத்துட்டு போயிட்டேன். அவரும் உட்காந்துருந்தார். அவர் வீட்டுக்கு கார்பெண்டர் வேலைக்கு வெளியே நிற்கிறாரு, சாவியை கொண்டு வந்துட்டார். அவர் வேகமாக போகணும். ஒரு 4 ஃபோட்டோ தான் எடுத்தார். அதில் 3 விழுகல, ஒன்று விழுந்துச்சு. கடைசியில் பார்த்தா அது இப்போ கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு திருமணத்துக்கு. நேரம் நடத்தினார். நம்மளை எப்படி நடத்தியிருக்கிறாரு? நம்மளை எப்படி நடத்துகிறாரு? நேரம் நடத்தினா அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம். இப்போ
ஆண்டவர் சாமுவேலையே ரவுண்டு விடுறாரு. யாரை விடுறாரு? ஊருக்கே தீர்க்கதரிசனம் சொன்ன சாமுவேலை இப்படி ரவுண்டு விடுறாருன்னு பாருங்க. நமக்கு எவ்வளோனா ரவுண்டு விட்டு அவ்வளோ கோவம் வரும் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜா இராதபடிக்கு புறக்கணித்தன்னு சவுலுக்காக இருப்பாய், ஈசாயின் இடத்துல உன்னை அனுப்புவேன், அவன் குமாரனில் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்றார். 3ஆம் வசனம் போடுங்க. நான் உனக்கு அங்கே அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறேனே எனக்காக அபிஷேகம் பண்ணு என்றார். 5லேருந்து 10 வரைக்கும் போடுங்க. அதற்கு அவன் செய்யணும்னு சொல்லி ஆண்டோட வார்த்தையை கேட்டு போகிற பழி விருந்துக்கு வாங்கலை என்றார். ஈசாயும் அவன் குமாரரையும் பழி விருந்து கூப்பிட்றாரு. அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்தோன்னா, மாப்பிள்ளை யார்? எலியாவை பார்த்தோன்னே இவர் முடிவு பண்ணிட்டாரு, சரி இவன் தான், ஏன்னா ஹைட்டு வெயிட் எல்லாம் இருக்கு, இவன் தானாக்கும் என்றார். அடுத்த வசனம் போடுங்க. இவன் முகத்தையும் வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், இவனை நான் தள்ளிவிட்டேன். அவுட்டு. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்து ஈசாய் வந்து அபிநதாயி வந்தான். அடுத்து அவனை பார்த்துட்டு கடந்து, இவனையும் நான் தெரிந்து கொள்ளலை. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம், சம்மா. நம்மளை ஆண்டவர் நேராக நடத்திட்டு போனால் தோத்திரம்னு வரும், சுற்றி நடத்திட்டு போனால் ஆத்திரம் வரும். ஹல்லேலூயா. இதுக்குமே இப்படி தான் போகணும். லோன் வாங்கினா கூட லோன் கொடுக்குற பேங்க் நேராக போகணும். பொண்ணு பார்க்குறோமா, பொண்ணுக்கு நேராக போனால் பொண்ணு பிடிச்சி போனால் பார்த்தா முடிஞ்சிச்சு. உடவை எடுக்க போகிறோமா, நேராக போனால் கரெக்டாக அந்த கடைக்கு போனேன், அது கரெக்டாக அந்த சேல்ஸ்மேன்ட்ட போனேன், கரெக்டாக அந்த ரோலேருந்து அது எடுத்து சோத்திரம். கார் வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, எங்களை சர்ச்சுக்கு இடம் அட்வான்ஸ் பண்ணோன்னே கிடச்சிருந்து சோத்திரம் நேர்வழி. ஏன் சுத்த விட்றான்னு தெரியல. சுத்த விட்டாலே நமக்கு என்ன வந்துடுது? சுத்திரம். சுத்த விட்டாலே நம்ம தலை என்ன ஆயிடுது? அந்த பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்துகின்றான். இப்போ சாமுவேலை ஆண்டவர் சுத்த விட்டார். எது சுத்த விட்டாருன்னா, அங்கே ரெபேக்கால மட்டும் நேராக காட்டி விட்டார் இல்லையா? ரெபேக்கால் எப்படி காட்டி விட்டார்? நேர் பாதை வழியாக கொண்டு வந்து காட்டி விட்டார். ஆனால் சாமுவேலை ஆண்டவர் சுத்த விட்டார். நிலவில் ஒரு வீட்டுக்குள்ளேயே சுத்த விட்டார். ஊராக சுத்த. சில நம்மளை ஒரு வீட்டில் சுத்த விட்டா விட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஊராக சுத்த விட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒவ்வொரு பிள்ளையும் கூப்பிடும்போது எவ்வளோ தூரத்தில் இந்த பிள்ளைகள் வந்திருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு அடுத்து 2வது பிள்ளை வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கும், எவ்வளோ கஷ்டங்களாக இருக்கும். இவ்வளோ கஷ்டம் சாமுவேலே நொந்திருப்பார். இந்த ஆண்டவர் பேரை அப்பையும் பேரை சொன்ன ஆண்டவர் மகன் பேரை சொல்ல வேண்டாமா? யார் பேரை சொன்ன ஆண்டவர்? ஈசாயின் பேரை அப்பா பேரை சொல்லிட்டாரு, எந்த ஊருன்னு சொல்லிட்டாரு, மகன் பேரையும் சொல்லியிருக்கலாமே. சுத்த விடுறாரு. இதே பிள்ளைய 2வது நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை வருகிறது என்றால், சுற்றுப்பாதை வழியாக ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு போகும்போது. எந்த பாதை வழியாக? இப்போ பைபிள் வேணாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும். சில பேருக்கு பைபிள் வேணும் தெரியாதுன்னு அடையாளம் சொன்னேன். பைபிள் வேணத்தை கொண்டு போகணும்னு சொல்லி நேரம் இங்கேருந்து கப்பலூர்லேருந்து நாமலை புதுக்கோட்டை விட்டு, புதுக்கோட்டை ஆரப்பாளையம் விட்டு, கடைசி அந்த பைபிள் வேணத்தை கூட்டு வந்தா, இந்த அரிஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு பாசம் ஏன் பாசம் இவ்வளோ சுற்றி கூட்டு வந்தீங்க என்னையா? சந்தோஷப்படுவீங்களா திட்டுவீங்களா என்னையா? சந்தோஷப்படுவீங்களா திட்டுவீங்களா? எகிப்து இங்கே இருக்குது, கானான் இங்கே இருக்குது. இது போகிறதுக்கு 9 நாளில் போய் சேர்ந்துடலாம். எவ்வளோ நாளில் போய் சேர்ந்துடலாம்? இவர் எங்கிட்ட திரும்ப இங்கிட்ட கூட்டு வர்றாரு. அதனால தான் பார்வன் சொல்கிறான், முட்டா புயலுக்கு பாதை தெரியாமல் திகைச்சு எங்கிட்டோ போயிட்டு இருக்காங்க. செங்கடலை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோர்தானை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அவனை கூட்டு வர்றாரு. இவங்க 9 நாள் நினச்சிக்கிட்டு இருந்தா அது உண்மையிலே 9 நாளில் போய் சேர வேண்டிய இடம். எரியோ கோட்டை, யோர்தானு பிரச்சனையே இல்லாமல் டைரெக்டாக எப்படி போயிடலாம். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்லிட்ட, என் மேகம் பொண்ணுக்கு தான் நீ போகணும், உன் அறிவின் பின்னுக்கு போகக்கூடாது. கொண்டு வராரு. இங்கே நல்லா 9 நாள் 9 வருஷமாக மாறலாம். எத்தனை வருஷமாக மாறிடுச்சு? இப்படி ஏன் சுற்றி கொண்டு வந்தாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்போ தான் அவன் கானானுக்குள்ளே போகும்போது ராஜாவை ஜெயிக்க முடியும். அவனுக்கு யுத்த பண்ணி பழக்கம் இல்லை. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சுற்றுப்பாதையில் கொண்டு போகிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கர்த்தர். நேராக உன்னை கானானில் விட்டா நீ கானானில் சோதிச்சிருவ. அந்த 7 ராஜாக்கள்கிட்ட உனக்கு சண்டை போட தெரியாது, நீ செங்க குச்சோலையில் வேலை பார்த்தவன். அதனால சில நேரங்களில் சுற்றுப்பாதைகளை கொண்டு போகிறான். நமக்கு என்ன ஆயிடுது? சுற்றுப்பாதையில் போகும்போது டாக்டர் எந்த நாளில் குழந்தை பிறன்னு சொன்னாரோ அதுக்கு 1 நாள் லேட்டானாலும் இங்கே நமக்கு வைத்து ஓடி வந்துடுது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சுற்றுப்பாதையில் கொண்டு வரானால் ஒரு அர்த்தம் இருக்குது. நீ கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கியான்னு தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய சுற்றுப்பாதையை பற்றி கவலைப்படாத. இங்கே யாரை ஆண்டவர் சுத்த விட்டாருன்னா தீர்க்கதரிசியே சுத்த விட்டார். ஒரு ஆளை பார்த்தவங்க அவனுடைய இறந்த காலம் எதிர்காலம் சொல்லக்கூடிய சாமுவேல்னால ஒன்றும் சொல்ல முடியல. காரணம் என்னன்னா அவரே சுத்த விடுறாரு ஆண்டவர். கடைசியில் அவங்க அப்பா ஈசாயே யோசிச்சிருப்பாரு, இது உண்மையிலே தீர்க்கதரிசி தானா, இல்லை ஏதோ கப்சா விடுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா? என்ன ஒவ்வொரு பிள்ளையாக கூட்டிட்டு வரேன், ஒவ்வொரு பிள்ளையும் இல்லைங்கிறாரு. சாமுவேலுக்கே டிப்ரெஷன் ஆயிருக்குன்னு தெரியுமா? சாமுவேல என்னடா இது, எல்லா பிள்ளையும் இல்லைங்கிறாரு பிள்ளை. என்ன ஆண்டவர் நம்மளை சுத்த வைக்கிறாரு. சுற்றுப்பாதை வழியாக வரும்போது
டிப்ரெஷன் வந்து விடுகிறது. எப்படி 12வது வசனம் போடுங்க, 12வது வசனம். 10வது வசனம் போடுங்க, 10 போடுங்க. இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து பண்ணான். சாமுவேல் ஈசாயை பார்த்து, ஆண்டவர் ஒருத்தருமே என்னையே சுத்த வர்றாரையா. யாரை சுத்த வர்றாரு? யாரை சுத்த விடுறாரு? என்னையே சுத்த விடுறாரு. நமக்கு எதுக்குமே சுத்து பாதை பிடிக்காது. சில நேரத்தில் டிராஃபிக் ஆகி சுத்து பாதை பிடிக்கவே பிடிக்காது, நேர் பாதை தான் பிடிக்கும். என்னையே சுத்த விடுறாரு. வாசிப்போம் 12வது வசனம். 12. ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தான். அப்போது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஏன் முதலே பேர சொல்லியிருக்கலாமே ஆண்டவர்? முதலே பேர சொல்லி, ஈசா உன் குமாரில் ஒருத்தனை தாவீதை தெரிந்து கொண்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி சுத்த விட்டாருன்னு தெரியல. ஏன் இந்த சுற்றுலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் ரெவலேஷன் முக்கியம். முதல்ல வேர்ட் ஆஃப் காட், அபிஷேகம் இருக்குன்னு சொன்னேன் முதல்ல பிரச்சனைக்கு. 2வது பிரச்சனைக்கு உங்களுக்கு நல்ல ரெவலேஷன் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பலவீனப்பட மாட்டீங்க. ஒரு காரியம் நடக்குது என்றால், நான் சனிக்கிழமை எங்கேயுமே போக மாட்டேன். நேற்று போயிட்டு வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சனிக்கிழமை நான் அது வந்து பாதி ஸ்பிரிச்சுவல் பாதி உலக காரியம், ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போனேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சரி நீ போன அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். என்ன செய்யுது ஆண்டவரே? ஆண்டவர் உடலை நான் தப்பு பண்ணால் மன்னிங்க ஆண்டவரே. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். தேவனுடைய பிள்ளையை சில நேரங்களில் சுற்றுப்பாதை வழியாக கர்த்தர் நம்ம கொண்டு போகும்போது நமக்கு வந்து ஒரு பலவீனம் வந்துடுது. இந்த ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குற மாதிரி இல்லை. ஒருத்தங்க சொன்னாங்க, நான் யாருக்கு ஜெபம் பண்ணுறேன்னா இந்த ஜெபத்தில் கர்த்தர் கேட்குறாரு, ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேறாரு. நான் மோகன் சிலாசஸ் ஒரு தடவை வந்திருந்தார் பசுமலைக்கு. அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்குறாரு, நான் ஜெபம் பண்ணால் மட்டும் அமைதியாக இருக்காரு, என்ன செய்யணும்? அமைதியாக இருந்துட்டு போயிட்டார். இதை கேட்கையா கியூவில் உள்ள நேரம் இருந்து வந்தேன். நான் யாருக்கு ஜெபம் பண்ண உடனே கேட்குது. ஆனால் என் வேலைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கர்த்தர் அமைதியாக இருக்காரு. அவர் சிம்பிள் அமைதியாக இருக்காரு, நீ அமைதியாக இருக்க. நான் அவர் ஏதாச்சும் வெளிப்பாடு வாங்கி சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் என்னை அமைதியாக இருக்கு சொல்லிட்டு போயிட்டார். தேவ பிள்ளை சில நேரங்களில் வெளிப்பாடுகள், அந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சுன்னா உன் வாழ்க்கையில் அந்த பலவீனத்திலேருந்து வந்துடுவார். 3வது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 107 4வது வசனம் 5வது வசனம் வாசிப்போம். சங்கீதம் 107 4வது வசனம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? சங்கீதம் 107 4 5. அவர்கள் தாபரிக்கும் ஊரை சங்கீதம் 107 4 5. அவர் தாபரி ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வழியாய் வாசிங்க 5வது வசனம். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ததாக அலைந்து தெரிந்தார்கள். பசி தாகம் அது ஆவிக்குரிய பசிதாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் நீங்கள் தரித்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆத்துமா தொய்ஞ்சு போகும். பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும்போது சந்தோஷம், அரிசி முடையில் அரிசி இருக்கும்போது சந்தோஷம், எண்ணெய் குடத்தில் எண்ணெய் இருக்கும்போது சந்தோஷம், வீட்டு பீரோ லாக்கரில் இருக்க வேண்டியது இருக்கும்போது சந்தோஷம். ஆனால் எப்போ உங்கள் வாழ்க்கையில் டிப்ரெஷன் குறையுதோ, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் குறையுதோ, பசி தாகம், அது ஆவிக்குரிய ரீதியில் பசி தாகம் ஏற்பட்டாலும் சரி, பூமிக்குரிய ரீதியில் பசி தாகம் ஏற்பட்டாலும் சரி, உங்கள் சரீரத்தில் பசி தாகம் உங்கள் ஆத்துமா தூங்கிட்டு போகும். அவன் வசனம் போட வேணாம், நேரம் இல்லை. ஃபைனான்ஸில் தீர்க்கதரிசன புத்திரன் மனைவி வந்து சொல்ல, எலிசாவை பார்த்து, நான் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கேன். ஏன்? என் பிள்ளை கடன் வாங்கினவன் என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறான். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? சவுல் கரைசில் குறி சொல்கிறவன்ட்ட போட்டேன். எந்த குறி சொல்கிறவன் நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னானோ அதே ஆள் என்ன செஞ்சிட்டானா, குறி சொல்கிறவன்ட்ட போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? இங்கே எனக்கு அடுத்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும்? சாமுவேலை எழுப்பு. அப்போ ஏன் அவர் பலவீனத்துக்குள்ளே போயிட்டாருன்னா, சரி நம்ம வாழ்க்கையில் பசிதாகம் ஏற்படும் போது நம்ம பலவீனப்பட்டு போயிடுறோம். அதனால தான் ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை பிடிக்க வேண்டும் என்றால் முற்றுகை போட்டுருவாங்க. இப்போ ரஷ்யாவை முற்றுகை போடுறதுக்கு அமெரிக்காவை ட்ரம்ப் ட்ரை பண்ணுறாரு. அவங்கள்ட்ட பொருளாதாரத்தை பிடிக்க தடை பண்ணணும். எதுக்கு தடை பண்ணுறதுக்கு இந்தியாவை சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே கச்சா எண்ணெய் வாங்காதீங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டார். அவர் இது மேலே உக்ரைன் மேலே குண்டு போட்டுக்கிட்டே இருக்கார். அவர் தடுக்கிறதுக்கு ஒரே வழி, சில பேர் சொல்ல முடியலாம், அவன் வயிற்றில் அடித்தா தாண்டா அவன் ஒழுங்கு அடங்குவான். கேள்விப்பட்டீங்களா? வயிற்றில் அடித்தா தாண்டா ஒழுங்கு அடங்குவான். பசிதாகம் உங்களை பலவீனப்படுத்தும். சமாரியை முற்றுகை போட்டார்கள். ஏன் என்றால் பசிதாகம் உள்ளே வந்துச்சுன்னா தான் அவங்க பலவீனப்படுவாங்க. அதனால இந்த இடத்துல வாசிக்கிறோம், பசி தாகங்கள். சவுலுக்கு பசி வந்துருச்சு, வசனம் கிடைக்கல. மத்தேயு 4வது அதிகாரம் 2 4 வரைக்கும் நம்ம போடுற வாசிக்கும் சீக்கிரம். மத்தேயு 4வது அதிகாரம், மத்தேயு 4 2 4. இந்த பலவீனத்திலிருந்து நீ எப்படி வெளிவர முடியும் என்றால் மத்தேயு 4 2 3 4 போடுவோமா? மத்தேயு 4வது அதிகாரம் 2 அவர்கள் இரவும் போல 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிட்டு. இப்போ பசி அவருக்கு உண்டாயிருச்சு. அடுத்த வசனம், அப்போ சோதனைக்காரன் அவனிடத்தில் வந்து, எப்போ நீ பசிதாகத்தில் இருக்கியோ அப்போ தான் பிசாசு உங்கள்கிட்ட வருவேன். பலவீனப்பட்ட நேரத்தில்
எனக்கு வேலை கிடைக்காத நேரத்தில் தான் பிசாசு என்கிட்ட வந்து கேட்டான், அவனுக்கு வேலை கிடைக்கலையா பாரு, என்னை வணங்குறவனுக்கு தான் இப்படி வேலையை கொடுக்குறேன், நீ என்கிட்ட வந்துட்டா என்ன கிடைக்கும்? காது கேட்க பேசினான். என்கிட்ட வந்துட்டா உனக்கு நிறைய வேலையை தரேன். நான் சொன்னேன், உன்னால் வேலை தர முடியும், உன்னால் பரலோகத்துக்கு தர முடியுமா, உன்னால் சமாதானம் தர முடியுமா சொல்லி கவுண்டர் அட்டாக் கொடுத்து அனுப்பிட்டேன் அவனை. எந்த நேரத்தில் நீ பலவீனப்பட்டாயோ இன்னைக்கு அநேக நேரங்களில் தீவிரவாதியாகி மனுஷனை யூஸ் படுத்துறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நகையை கடத்தி கொண்டு வந்தார், ஏர்போர்ட்டில் பிடிச்சிறாங்க, அவர் அழுகிறாரு, ஜெயில் 10 வருஷங்கிறாங்க. நான் கடன் பிரச்சனையில் இருந்தேங்க, தப்பிக்க வழி தெரியாமல் தெரிஞ்சேன். ஒருத்தன் சொன்னால் ஒன்றும் கிடையாது, உன் கடன் பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்துறேன், இந்த சூட்கேஸை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஒருத்தன் வருவான், கொடுத்துருங்க, உன் கடன் பிரச்சனை, உன் ஃப்ளைட் டிக்கெட்டு, உன் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துறேன்னு சொன்னாங்க. அதனால தான் தாங்க இந்த சூட்கேஸ் நான் எடுத்தேன். இது வரைக்கும் ஒரு இரும்பு கூட நான் துரோகம் நினச்சது கிடையாது. இப்போ 10 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புறீங்க இல்லையா? நீ எந்த நேரத்தில் பசி தாகத்தில் இருக்காயோ, அதனால தான் சில நேரத்தில் ஜனங்களை தீவிரவாதி ஆக்குறதும் அவன் தரித்திரத்தின் நேரம் தான், ரட்சிப்புகளை கொண்டு வரதும் தரித்திரத்தின் நேரம் தான். பணக்காரன்ட்ட போய் சொல்லுங்க எல்லாமே இருக்குங்கிறவன் இயேசு ஏற்றுக்கிற மாற்றுறது கஷ்டம், 100ல் 1 தான். ஆனால் ஏழைகளார்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லும்போது அவன் சொல்லுவான், ஆமாம் இன்னைக்கு வேறு வழியே இல்லை, நான் வாரி வந்துட்டேன். அதே தான் தீவிரவாதிகள் பயன்படுத்துகிறான். அவன்கிட்ட பலவீனம் இருக்குது, அவனை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி விற்கிறதுக்கு அவனை பயன்படுத்துவான். பலவீனம் எப்பொழுது வருகிறது என்றால் ஒரு தரித்திரம், ஒரு பசிதாகம். அதனால தான் நீ மலை தாழ்ச்சியான வருஷங்களில் நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். இலை எப்போயுமே செழுமையாக இருக்கு. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உங்கள் கிராஃப் இப்படி போகாது, இப்படியே தான் போகும். ஒரு பக்கம் நான் செழுமையாக இருந்தேன், அடுத்து நான் தரித்திரத்துக்கு போனேன், அப்புறம் செழுமையாக இருந்தேன், தரித்திரம் இப்படி வர சைன் வேவ் கிடையாது. உங்கள் வேவ் டிசி மாதிரி டைரக்டாக மேலே போகும். இந்த நீக்க காட்டிலும் அடுத்த வாரம் இன்னும் செழுமையாக இருப்பீங்க, இன்னைக்கு காட்டில் அடுத்த வாரம் நல்ல ஆவிக்குரிய செல்மை, பூமிக்குரிய செல்மை, வருஷம் கூட தான் செய்யும், குறையாது உங்களுக்கு அந்த பசி தாகத்தில். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, 4வது வசனம் போடுங்க, 4வது வசனம். அப்பொழுது மனுஷன் அந்த சோதனை நேரத்தில், அந்த பசி தாகத்த நேரத்தில் சாத்தான் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கீழ்ப்படுகிறியா, நீ எனக்கு கீழ்ப்படுகிறியா? அவர் சொல்கிறாரு, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் இந்த அப்படின்னு பாட்டுங்க. அப்போ இந்த பசி தாகத்திலேருந்து நீ வெளியே வரணும்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான்னு கிடையாது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். வார்த்தை என்பது லோகோஸ், கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை ரேமா. ரேமா என்பது இன்னைக்கு உங்களுக்கு சமைச்சு கொண்டு வர்ற பிரியாணி. லோகோஸ் என்பது உங்கள் கையில் இருக்கிற மட்டன். இன்றைக்கி இருக்கிற மட்டனை வச்சுக்கிட்டு நீங்கள் யாரும் மதியானம் சாப்பிட முடியாது, நீங்கள் சமைச்சு கொண்டு வந்த பிரியாணி தான் சாப்பிட முடியும். அதே மட்டன் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நாளைக்கு அதை யூஸ் படுத்தலாம். மட்டனும் தேவை, பிரியாணியும் தேவை. அப்போ இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒரு முறை அரிசி இல்லை, இன்றைக்கி சமைச்ச சாதம் தான் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அது எந்த அரிசியாக இருந்தாலும் கவலை இல்லை. அப்போ 3வது, இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் நமக்கு ரேமா வார்த்தை கிடச்சிக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதான் நான் போன மீட்டிங்கில் கேட்டேன், பேதுரு எதன் மீது நடந்தான்னு கேட்டால், சிலர் தண்ணி மேலே நடந்தார், சிலர் அலை மேலே நடந்தார், சிலர் கடல் மேலே நடந்தான்னு சொன்னால் எது மேலே நடக்கலை, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வாங்கிற வார்த்தையில் நடந்தாங்க. யோவான் இறங்கியிருந்தால் மூழ்கி செத்துருப்பார், ஏன்னா அந்த வார்த்தை அவருக்கு போகலை, பேதுருக்கு மட்டும்தான் போச்சு. ஏன்னா பேதுரு தான் கேள்விப்பட்டு, நீரே ஆனால் நானும் ஜலத்தில் நடந்து வர விருப்பமாங்கிறேன், வா. இந்த வாங்குற வார்த்தையில் நடந்து வர வரைக்கும் பிரச்சனை இல்லை, பிரச்சனையை பார்க்கும்போது தான் மூழ்கினார். வா தேவபிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவீனப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ரேமா வார்த்தை உங்களுக்கு கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? ரேமா வார்த்தை. அதான் நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று இல்லை, 66 புஸ்தகமும் வார்த்தை. அந்த 66 புஸ்தகத்தில் உனக்கு என்ன எடுத்து கொடுக்குறாரோ, சபைக்கு என்ன எடுத்து கொடுக்குறாரோ, அதான் ரேமா. அந்த ரேமா இருக்கும்போது உன்னுடைய அந்த பசி தாகத்தில் உன் ஆத்துமா தொஞ்சு போய், நான் போடுங்களேன், அதில் போட நேரம் இல்லை, சங்கீதம் 107:4-5 போட்டு எடுக்க வேணாம். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்து போய் அலைந்து தெரிந்தார்கள். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுது நமக்கு பலவீனம் வருகிறது என்றால், நம்ம வாழ்க்கையில் எல்லாம் குறைவுபடும் போது. பிள்ளைகளுக்கு மார்க் 100க்கு 100 வாங்கினா எப்படி நடப்பாங்க? அதே இது 100க்கு 25 வாங்கினா எப்படி நடப்பாங்க? அப்படியே அமைதியாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே நிறைவாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் வருது, குறையும் போது பலவீனம் வருது. அப்போ தான் முதல்ல என்ன சொன்னேன், வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும் உங்கள் பலவீனத்திலிருந்து வரணும். 2வது என்ன சொன்னேன், வெளிப்பாடு ரெவலேஷன் கிடைக்கணும். 3வது ரேமா கிடைக்கணும். 3வது என்ன கிடைக்கணும்? 4வது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சோறு வருகிறது என்றால்,
2 சாமுவேல் 21:15 வாசிக்கணும். 2 சாமுவேல் 21:15. 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 15வது வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீதை விடாய்த்து போனான். நம்ம வாழ்க்கையில் போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும்போது நம்ம பலவீனப்பட்டு போயிடும். இந்த பிரச்சனையை தீர்த்து இப்போ தான் உட்காந்தேன். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு மாமி ஃபோன் பண்ணாங்க. என்ன மாமின்னு, உங்கள் டேங்கில் வந்து தண்ணியாக கொட்டுது. நாங்கள் அச்சோ இருக்கிற பிரச்சனை. நேற்று வேறு நாங்கள் வெளியே போயாச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் ஜோம் பண்ணி பாடியில் சார்ஜ் ஏற்றணும். செவத்துன்னு வந்தால் இங்கே போய் பார்த்தா அறிவு விழுகிற மாதிரி சோத்தர் எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அடுத்து இங்கிட்டு பார்த்தா இங்கேருந்து வருது, எங்கேருந்து வருதுன்னே தெரியல. இனிமேல் தான் நம்ம பிரதர்ஸை வச்சு பார்க்கணும், எங்கேருந்து வருதுன்னே தெரியல. போராட்டம், ஐயோ இந்த போராட்டம் முடியும், இந்த போராட்டம் வந்துருச்சே. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது? வீட்டுக்காரன் பிரச்சனையை வாடகை கொடுக்கலன்னா அவன் பிரச்சனை தீர்த்தோன்னு இங்கே அரிசி கடைக்காரன் வந்து நிற்கிறான். இந்த அரிசி கடைக்காரன் தீர்த்தோன்னா கடை எங்கேயோ இருந்து ஒருத்தர் வாரம் எத்தனையோ வருஷத்துக்கு வாங்கின கடன் வாங்கிட்டு போகிறான். அவன் பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போயிடும். என்ன போயிடும்? டிப்ரெஷன் எதனால் வருது? போராட்டத்தில் ஜெயிக்கிறது வேற. போராட்டம்னு வந்தாலும் என்ன ஆகிரும்? சில நேரத்தில் வெளியே இருந்து போராட்டம், சில வீட்டுக்குள்ளேயே போராட்டம், சில சரீரத்துக்குள்ளேயே போராட்டம். எங்கே போராட்டம் வந்துடுது? சரீர அவயத்துக்குள்ளேயே போராட்டம் வரும்போது இங்கே வாசனை தாவீது பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினான். தாவீது விடாய்த்து போனான், பலவீனப்பட்டுட்டான். யுத்தம் எத்தனை யுத்தம் குறிச்சிங்க. தாவீது மொத்தம் 66 யுத்தம் பண்ணாராம். எத்தனை யுத்தமா? யுத்தம்னா வாய் தகராறு கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனோட நம்ம போடுறோமே அந்த வாய் தகராறு கிடையாது. ஒரு காலத்தில் போட்டோம், இப்போ இல்லை. 66 யுத்தம் பண்ணாராம். அதில் 9 யுத்தங்கள் வருஷக்கணக்காக நடந்த யுத்தங்களாம். பெரிய யுத்தங்கள் 9 யுத்தங்கள் வருஷக்கணக்காக நடந்துச்சான். 55 யுத்தங்கள் சின்ன யுத்தங்கள். அது 2 நாள். இப்போ இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்குது பார்த்தீங்களா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. சின்ன நாடு தான், ஆனாலும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது, வருஷ கணக்கில் நடக்குது. அந்த மாதிரி பெரிய யுத்தங்கள் 9, சின்ன யுத்தங்கள் 55. 21 தடவை தாவீது மரணத்தை ருசி பார்த்துட்டு வந்தாராம். 21 தடவை தாவீதை போட்டு தள்ள வேண்டிய வேலை. அவர் மேலே இருந்த அபிஷேகம் அவரை பாதுகாத்தார். 21 தடவை அவர் மரணத்தை போய் தொட்டு. சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மரணத்துக்கும் இனத்துக்கும் 1 அடி தூரம் தான் இருந்தது. அந்த ஃப்ளைட்டில் கீழே நிற்கிற அவள் கண்ணு மண்ணுக்கு ஃப்ளைட்டை உடனே வெடிச்சு விடுவது. அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருந்தால் செத்துருப்பான். 1 அடி தூரம் தான் மரணத்துக்கு நமக்கு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 21 தடவை 4 தடவை அவர் மேலே ஈட்டியை எரிஞ்சு தப்பிச்சார். ஈட்டிக்கு தப்பிச்சது 4 தடவையா. இவ்வளோ ரிசல்ட். ஆனால் வேதம் நமக்கு சொல்கின்றது, போராட்டத்தின் பலவீனத்தில் கர்த்தர் உனக்கு பலனை தருகிறார். சில போராட்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில போராட்டம் உங்களுக்கு தெரியாமல் போயிருங்க. உபாகமம் 23வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. உபாகமம் 23:4-5. உபாகமம் 23வது அதிகாரம் 4-5 வாசிக்கிறோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடு உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தம் உங்களை சபிக்கும்படியாய் பிழையாமுக்கு கூலி பேசி அழைப்பித்த நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். அடுத்த வசனம் போடுங்க. உன் தேவனாய கர்த்தர் பிழையாமுக்கு செவி உடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு இருந்தபடியால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். சில யுத்தங்கள் உங்களுக்கு தெரியாமையே கர்த்தர் அழிச்சிட்டாரு. 3 இடத்துல சூனியம் வைக்கிற அந்த பாலாக் ராஜா பிழையாமை பயன்படுத்தி 3 மலையில ஏறி இஸ்ரேலுக்கு விரோதமாக சூனியம் வைக்கிறான். தனக்கு சூனியம் வைத்ததே தெரியாமையே இஸ்ரேல் ஜனங்கள் அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துறாங்க. உங்களுக்கு நீங்கள் சில போராட்டம்ங்க உங்களுக்கு தெரியுதுங்க. சில போராட்டம் உங்களுக்கு தெரியுது. சில போராட்டம் உங்களுக்கு வந்ததே உங்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் அழிச்சு மாற்றிட்டார். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிட்டாரா? இந்த 3 தடவை வச்சு சூனியம் இஸ்ரேல் ஜனத்துக்கு தெரியல. எத்தனையோ போராட்டங்கள் சத்துரு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ நானும் தேனி பஸ் இருக்காரு பார்த்தீங்களா, நீ 2 பேரும் ஒரு தடவை அவர் ஸ்கூட்டர்லேயே வந்துடுவார். தேனியிலேருந்து வந்துடுவார். ஒரு தடவை நானும் தேனிக்கு அவருடைய ஊழியத்துக்கு போனேன். அவர் வந்ததுனால என் ஸ்கூட்டர்லேயே போயிடலாம்னா 2 பேர் ஸ்கூட்டர்லேயே போயாச்சு. அந்த கருமாத்தூர் உசிலம்பட்டியை தாண்டும் போது அவர் ரொம்ப ஸ்பீடாக போயிருந்தார். நான் நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு சந்தோஷம் என்னமோ அந்த கானானை நோக்கி போகிற மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக போயிருந்தோம். திடீர்னு ரோட்லேருந்து ஒருத்தன் வந்தான், குறுக்க வந்தவன் என்ன தெரியுமா செஞ்சான்? ரோட்டில் நடுவில் எங்களுக்கு முன்னுக்கு வந்தோடனே பிரேக் பண்ண வண்டி நிப்பாட்டிட்டான். என்ன செஞ்சுட்டான்? கரெக்டாக ஹைவேஸ் ரோடு, தேனிக்கும் மதுரைக்கும் பஸ் ஓடி இருக்கிற ரோடு, அப்படியே நிப்பாட்டிட்டான். ஏன் நிப்பாட்டான் என்னன்னே தெரியல.
பிசாசு வந்து நிப்பாட்டணும் நேராக கத்துறாரு. அவர் நானே கத்துறேன், அவனால் ஒளிஞ்சிக்க முடியல. இவரும் பிரேக் பிடிக்காம நேராக போய் அடித்தார். அடித்தோன்னே அவன் அங்கிட்டு விழுந்துட்டான். நாங்கள் 2 பேரும் நடு ரோட்டில் விழுந்து கிடக்கும். 2 பேருடைய காலும் எதுக்கு கீழே இருக்குன்னா ஸ்கூட்டருக்கு கீழே இருக்குது. கால் 2 மாட்டிக்கிடுச்சு. அவருக்கு அடி, எனக்கு லேசாக அடி தான், ஆனால் கால் 2 மாட்டிக்கிடுச்சு. இப்போ எங்களை தூக்க விட அந்த ஊருக்காரை எல்லாம் பார்க்குறேன், இவனை தூக்க விட வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா, நாங்கள் விழுந்த இடம் எப்படின்னா இப்படி டேர்னிங், நல்லா கவனிங்க, இப்படி டேர்னிங். அது என்ன, அந்த தேனி ரூட்டில் பஸ்ஸஸ்னால் தாறுமாறான ஸ்பீடில் வருவான். 100 கிலோமீட்டர் ஸ்பீட், 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவாங்க. கார் வந்தாலும் அப்படி தான் வரும். வர்றவனுக்கு பார்வையில் நாங்கள் தெரிய மாட்டோம். ஏன்னா இது ஒரு அப்படி ஒரு டேர்னிங். இந்த டேர்னிங்கில் தான் விழுந்து கிடக்கும். அவன் தூக்குனானா பஸ்ஸு வந்து அவனும் ஜாகணும். ஒரு வயலும் தூக்க மாட்டான். நாங்கள் கதறோம், டே யாராச்சும் தூக்குங்கடானா ஒரு வயலும் வர மாட்டான். கடைசியில் கால் மாட்டிக்கிடுச்சுனா தூக்குனானா 2 பேர் வந்து எங்களை என்ன செஞ்சாங்க, தூக்கி என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த பஸ்ஸும் வரல. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வந்துச்சு ராட்சச வேகத்தில். அப்போ தான் கர்த்தர் என்கிட்ட பேசினார், நீ உளுந்த நேரத்தில் ஒரு பஸ்ஸு வந்திருந்தா நீ சின்ன பின்னமாக போயிருப்ப. உனக்கு தெரியாமே இந்த உபத்திரத்தில் நான் உன்னை பாதுகாத்தேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. உனக்கு தெரியாமே பாதுகாக்கிறார் கர்த்தரை. பல போராட்டங்கள் நமக்கு தெரியாமே கர்த்தர் பாதுகாக்கிறார். அடிக்கடி இந்த ஸ்பர்ஜன் ஐயாவை குறித்து நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நேரம் இருக்கணும்னு சொல்கிறேன். ஸ்பர்ஜன் சொல்லி ஒரு நார்வேல நல்ல பிரசங்கியார், வருகை தூதன் ஆசிரியருடைய மகன். அவர் காலேஜில் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு மேக்ஸில் ஹச்ஓடி. அவர் எப்பயுமே அவர் கார் ஓட்டிட்டு வரும்போது டிரைவர் ஓட்டிட்டு வருவார், வீட்டுக்கு வருவார். ஒரு நாள் அவர் டிரைவரை பார்த்து சொல்லுவார், இன்றைக்கி இந்த பாதை வழியாக போக போகிறேன், வேறு பாதை வழியாக போகணுன்னா. அவர் கேட்குற சுற்று பாதை, இன்றைக்கி என்னமோ அங்கிட்டு போகணுன்னு எனக்கு ஏவுதல் இருக்குது. இவர் ஐயா ஏதோ வாங்க போகிறான்னு நினச்சா ஒன்றுமே வாங்கலை, பேசாமல் வந்துட்டார். அந்த டிரைவருக்கு ஒரே குழப்பம், ஏன் கேட்டீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை, டிராஃபிக்கான ரூட்டில் வந்தோம், சுற்று பாதையில் வந்தோம், நேராக வந்திருக்கலாம் ஐயா, ஏன் எங்களை கஷ்டப்படுத்த வந்தீங்க? இல்லைப்பா, இன்றைக்கி அங்கிட்டு போகணும் ஒரு லீடிங் இருந்துச்சு, அதான் வந்தேன். அவருக்கும் புரியல, இவருக்கும் புரியல. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து வீட்டுக்கு வரேன். அவர் வீட்டுக்கு வந்து, ஐயா மன்னிச்சிருங்க, நீ மன்னிச்சிரு. நீ என்னடா எனக்கு தப்பு பண்ணா நான் உன்னை மன்னிக்க? அவன் கரெக்டாக தேதி நாளெல்லாம் குறித்து வச்சுருக்கான். இன்றைக்கி நாங்கள் 4 பேர் அருவாளோடு நின்னோம் உங்களை வெட்டுறதுக்காக. நீங்கள் இந்த பாதையில் தான் போவீங்க, ஏன்டா என்னை வெட்டுறதுக்கு அருவாளோட நீங்கள் எங்களை காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அந்த 4 பேரையும் அவர் மேக்ஸ் ஹெச்ஓடினால சஸ்பெண்ட் பண்ணிட்டார். அவங்க வீட்டில் வந்து படிப்பு போனதுனால அவங்கள ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிரச்சனைக்குன்னா காரணம் அந்த ஸ்பர்ஜன் தான் காரணம் சொல்லி நாங்கள் அருவாளை வச்சு வெட்டுறதுக்காக நின்னோம். அன்றைக்கி மட்டும் அந்த பாதையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை வெட்டியிருப்போம். ஆனால் அன்றைக்கி நீங்கள் வரல, அடுத்த நாள் நாங்கள் அருவாளை கீழே போட்டோம். உன் கண்ணுக்கு தெரியாமையோ அநேக உபத்திரத்தில் வந்து கர்த்தர் உன்னை போராடுறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. எத்தனையோ தடவை நீ ஆக்சிடென்ட்லையும் பல காரியத்திலையும் நீ உன் குடும்பம் அழிந்திருக்க வேண்டியது. ஆனால் அதுலன்னா கர்த்தர் நம்மளை பாதுகாக்க. நமக்கு தெரிஞ்சது தாவீது 66 யுத்தம் தான் தெரியுது. நான் எவ்வளோ யுத்தத்தில் கர்த்தர் தாவீதுக்கு ரகசியமாக பாதுகாத்தவரோ தெரியாது. தேவன் பிள்ளைக்கு 2வது 3 மலையில இருந்து சாபத்தை போடுறாங்க, சூனியம் வைக்க சொல்கிறாங்க. இவனும் 3 மலையிலையும் சூனியத்தை வைக்கிறான் அவங்களுக்கு விரோதமாக. நமக்கு விரோதமாக இவனு சூனியம் வச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? வச்சிருப்பான். அந்த சூனியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிருப்பார். என்னவா மாற்றிருப்பார்? ஆண்டவர் சூனியத்தை எடுக்கலை, அங்கே போடப்பட்டிருக்கு. சாபத்தை எடுத்தாருன்னு போடலை, என்னவா மாற்றிட்டாரான். அவன் சொல்ல, முட்டா பையில ஒழுங்கு இருந்தவங்களையும் பலப்படுத்திட்டியாடா. கொஞ்சம் நெஞ்சம் அவன் பாடி கொஞ்சம் பலவீனமாக இருந்துச்சு, இப்போ பார்த்தா ரொம்ப தெம்பாக இருக்காங்களே. நீ சபிப்பேன்னு பார்த்தா, நீ சூனியம் வைப்பேன்னு பார்த்தா உனக்கு எவ்வளோ காசு தரேன் சூனியத்துக்கு. நீ மாந்திரிகம் வைப்பேன்னு பார்த்தா நீ நான் மாந்திரிகம் தானேயா வச்சேன், அது வேறையா போயிடுச்சு. தேவ பிள்ளைய போராட்டத்தின் நேரத்தில் நம்ம இதில் பலவீனமாக போய் விடுகிறோம். அதில் தான் எபேசியர் 6:11 போடப்பட்டிருக்கு. அதில் போட வேண்டாம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எதை தரித்துக் கொள்ளுங்கள்? சர்வாயுத வர்க்கத்தை. விசுவாசம், சத்தியம், சமாதானம், ஊழியம், ஆவியானவர், இந்த மாதிரி சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக் கொள்ளும் போது இந்த பலவீனத்திலேருந்து நீ வெளியே வருகிறாய். திருப்பி நான் ரிவர்ஸ் சொல்லிட்டு முடிக்க போகிறோம். இன்றைக்கி முதல்ல பார்த்தோம் சங்கீதம் 105:37 அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆனால் உபாகமம் 25 அமலேக்கர் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது பலவீனரை தேடி தேடி போய் வெட்டுறான். அப்போ பலவனாய் புறப்பட்டவர்கள் எப்படி பலவீனர் ஆனார்கள்னா இந்த 4 காரியம்தான். இந்த 4 காரியம் அவங்களை பலப்படுத்தி விட்டது. என்னென்ன காரியம்? முதலாவது, வழி தூரமானதுனால 9 நாளில் போக வேண்டிய கானானுக்கு நடத்திக்கிட்டே போகிறார் ஐயா. ஓரளவுக்கு இந்த பாதை தெரிஞ்சு ஒருத்தன் சொல்லியிருப்பான், என்ன அது எவ்வளோ நாள் தான் ஐயா கானானுக்கு போகிறது, கூட்டியே போகிற 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 எது போயிருக்கு. அதுவும் வண்டியில் போனால் பரவாயில்ல, ஏசி காரில் போனால் பரவாயில்ல, எதில் போகிறாங்க? நடந்து மேலே வானஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இருந்தாலும் நடந்து நடந்து
கேட்டுப்பான், என்னையா 40 வருஷமாவா நடக்கிறது? தேவப்பிள்ளை, சில நேரத்தில் நம்ம ஏன் பலவீனப்பட்டு போகிறோம்னா, 38 வருஷமாக குளத்தில் உட்காந்துருக்கான். நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருஷம் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க இவன் சொந்தக்காரங்களாம். மனைவி 1 வருஷம் உட்காந்துருப்பா, பிள்ளைங்க 2 வருஷம் உட்காந்துருக்கான், பேரங்க கூட ஒரு 4 வருஷம் உட்காந்துருப்பாங்க. 38 வருஷம் எதை பார்த்தே உட்காந்துருக்காரு அவர்? குளத்தை பார்த்தே உட்காந்துருக்கு. அந்த குளத்துலேருந்து ஏதாவது விடி வரும். அது ஒரு நாள் கிடைக்கல அவருக்கு. இன்றைக்கி முடிச்சிடும், நாளைக்கு முடிஞ்சு பார்த்தா சரி எல்லா வியாதிசன்னு போயிட்டாங்க, நம்ம ஒருத்தன் தான் இருக்க நினைக்கும் போது புதுசாக 2 பேரும் வந்து உட்காந்துறாங்க. அடுத்து வந்து உட்காந்துறாங்க, எல்லாம் உட்காந்துறாங்க. இந்த பலவீனப்பட்டவன் 38 வருஷமாக உட்காந்துருக்கான் அதே நம்பிக்கிட்டு. அவன் குடும்பமே அவனுக்கு நம்முடைய வழி தூரமாக இருக்கும்போது, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் தராத நேரத்தில் வெளியே வந்து நல்லா ங்கிறோம், நான் உள்ள என்னவாயிருது? நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட்டார். யார் கைவிட்டார்? வசனம் சொல்லுது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட மாதிரி தெரியலையே. கொஞ்சம் நீங்கள் ஹிண்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், காதில் ஓத ஆரம்பிச்சிருவான். என்ன ஓதிடுவான்? நீ ஆண்டவர் பிள்ளையே இல்லை, பாரு அவங்க பிசாசு பிள்ளைன்னா எப்படி இருக்காங்க, நீ இல்லை. காதில் ஓதி கடைசியில் நம்மளை பலவீனத்தின் மேலே பலவீனாகிடுவான். ஏன்? நம்முடைய பாதை தூரமாக இருக்கும்போது. வார்த்தையும் விஷயம். 2வது காரியத்தை கொடுத்து வாசித்தான், சுற்றுப்பாதை. என்ன பாதை? டைரெக்டாக ஆண்டவர் காட்டினா நல்லா இருக்கும். எல்லா ஆசீர்வாதம் எப்படி காட்டினா நல்லா இருக்கும்? நான் என் மனைவி எத்தனாவது ரவுண்டில் பிடிச்சின்னு எனக்கு தெரியல. எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்தா எங்கெங்கேயோ பார்த்தோம். அமெரிக்காலேருந்து பொண்ணு வந்துச்சு, ஆஃப்ரிக்காலேருந்து பொண்ணு வந்துச்சு. அன்றைக்கினா எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னா நாங்கள் பண்ணுற மேக்கப் அதிகமாக இருக்கும். அவ்வளோ எங்கள் அக்காவை காட்டில் நாங்கள் தான் மேக்கப். எவன் காராச்சும் ரோட்டில் வந்து கார் அப்படின்னு இவ்வளோ கார் வராது. கார் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்துட்டான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்துட்டான். எங்கள் அம்மா பூரி ஈரி எல்லாம் சுட்டு வைக்கும். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு கடைசியில் வந்துட்டு போவாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. கடைசியில் அவங்க ஓகேன்னா எங்கள் அப்பா வேணான்றவார், செவ்வாய் தோசம் இருக்குது அந்த ஜாதக பொறுத்தலைன்னு. கடைசியாக உண்மையாக பார்க்குற மாப்பிள்ளை வரும்போது நான் 1 ரூபாயில் நாங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் அம்மா ஒரு டீயை போட்டு கொடுத்தாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன போட்டு கொடுத்தாங்க? வடை கூட அன்றைக்கி கொடுக்கல. என்ன தான் கொடுத்தாங்க? ஏன்னா வாருவாங்க திம்பாங்க போயிடுவாங்க. ஆரம்ப காலத்தில் நாங்கள் அம்மா படுற இது, நாங்கள் நம்ம மாப்பிள்ளை அவர் தான் மாப்பிள்ளைன்னு கற்பனையில் இருப்போம். கடைசியில் போனவர் பாலுக்கு போனார், பாலாக போயிட்டார். அவங்க ஒத்து வந்தால் எங்கள் அப்பாவை தூர மாட்டார், எங்கள் அப்பாவை தூர்ந்தா அவங்க ஒத்துறோம். இவங்க 2 பேரும் உட்காந்தா எங்கள் அக்காவை தூராது. இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு. கடைசியில் ஒரு முடிவை கட்டிட்டோம், நீ இன்னைக்கு என்ன ஆக போதும். உண்மையான மாப்பிள்ளை வரும்போது உண்மையில் ஒரு டீயும் கசாய காப்பி கொடுத்து என்ன செஞ்சோம், முடித்தேன். அது அமர்ந்து போச்சு. அது எங்களுக்கு ஒரு வைப்ரேஷனே இல்லை. அந்த உண்மையான மாப்பிள்ளை வரும்போது நான் வந்துட்டு போகிறாரு, பார்த்துட்டு போகிறாருன்னு விட்டோம். தேவ பிள்ளைய ஏன்னா சோறு என்ன வந்துருச்சே. எத்தனை மாப்பிள்ளையை கற்பனை பண்ணி கொஞ்ச நாள் நாங்கள் அமெரிக்கா போகிற மாதிரியே கற்பனை பண்ணுவோம், ஏரோப்ளேனில் ஏறின மாதிரியே கற்பனை பண்ணுவோம். என்னென்னமோ கற்பனை பண்ணி கடைசியில் ஏதோ ஒன்று முடிஞ்சா சரிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. டிப்ரெஷன், பலவீனம். நம்மளாம் மனுஷன் தானே. ஹல்லேலூயா. தேவ தூதரா நம்ம யார்? நம்மளும் மனுஷன் தான். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், எந்திரிச்சிடும். அவன் சூசைட்டில் போய் விழுகிறான், நம்ம உழுவ மாட்டோம். அதுக்கு ஒரு வழி சொன்னேன். 2வது ஒரு சுற்றுப்பாதை. 3வது பசிதாகம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு என்னவா இருக்கும்? பிளெஸ்ஸிங் மேலே பிளெஸ்ஸிங். முதல்ல வந்து டிவிஎஸ் கொடுத்தாரு, அடுத்து பைக் கொடுத்தாரு, அடுத்து கார் கொடுத்தாரு, அடுத்து பங்களா கொடுத்தாரு. தோத்திரம். கொஞ்சம் ஜெபத்தை கேட்கலன்னா என்ன வந்துடுது? கைகால்னால் சக்கரை சத்தீர்லாம் அது மாதிரி அப்படியே கைகால்னால் லோ ப்ரெஷர் ஆன மாதிரி ஆயிரும். தேவ பிள்ளையை பசிதாகம். 4வது போராட்டங்கள். என்ன வருது? போராட்டங்கள், அநேக போராட்டங்கள். அதுக்கு தான் பார்த்தோம், விசுவாசம், சத்தியம், சமாதானம், ஊழியம், ஆவியானவர், ஆவிக்குரிய ஆயுதங்கள். சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளை எதற்கு அழைச்சிருக்காருன்னா, யார் யார் பலவீனப்பட்டார்களோ அவங்களை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை அனுப்பிச்சிருக்காரு. எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு? அந்த கிரகம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் மரித்து கொண்ட பிறகு அவன் மனைவி சொன்ன ஸ்டேட்மெண்ட், இந்த தேசத்தை விட்டு நீங்கள் போக போகிறீர்கள், இல்லை இதே தேசத்தில் இருந்து நான் ஊழியம் பண்ண போகிறேன். அவங்களும் அவங்க மகனும் 2 பிள்ளைகள் எரிச்சு கொண்டாங்க. இதே தேசத்தில் இருந்து இப்படி எழுந்திருந்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். இஸ்ரேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. சபையில் யார் பலவீனப்பட்டவங்கிற தாத்தம் தேடிட்டு இருக்காங்க. உன் குடும்பத்தில் யார் பலவீனப்பட்டவர்களை, உன் குடும்ப சமாதானத்தை கெடுக்க, உன் குடும்பத்தில் யார் பலவீனப்பட்டவர்கள், உன் ஆத்துமாவில் பலவீனம் என்ன காட்டி தெரியுமா? உன்னால் தீர்மானம் எடுக்க தெரியலன்னு அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தீர்மானம் எடுக்க தெரியாமல் தடுமாறி இருக்கோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை. தீர்மானம் எடுக்க தெரியல நம்மளால். சத்ருக்கு தெரியுது நம்ம ஒரு பலவீனம் உள்ளவர்கள் என்று. அதனால நம்ம தீர்மானத்தை தப்பாக எடுக்க வச்சு நம்ம வாழ்க்கையை அழிக்கிறான். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். அப்படியே கண்களை மூடி ஜெபித்து முடிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்கு அமைத்து துதிக்கிறோம், சோதரம். இப்பொழுதும் ஆண்டவரே, பலவீனத்திலிருந்து நாங்கள் எப்படி விடுதலை ஆவது, எப்படி பலப்படுவது என்கிற ரகசியத்தை நீ எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக
மீதியான நேரத்தை கர்த்தர் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகன மைமை மேன்மை நசனா இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.